அக்கா உங்க பேருக்கா? என் பேர் சாந்தி. சைக்கிள் கடைக்காரங்க சொன்னாங்க, அவருக்கு ஒரு கடை வச்சு கொடுத்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்படுறாங்கன்னு. சரி அதான் பார்க்கலான்ட்டு வந்தேன். உங்க பிள்ளைங்களா எத்தனை பிள்ளைங்கக்கா? எனக்கு 3 பிள்ளைங்க. சரி. ஒன்று பிள்ளை வந்து அம்மாங்க ஸ்கூல்ல படிக்கும், 8வது படிக்கும். சரி. இவங்க வந்து இது வந்து 2வது, இது வந்து யூகேஜி மாதிரி சும்மா பால். உன் பேர் என்ன பாப்பா? சாதனா ஸ்ரீ. சாதனா ஸ்ரீ. ஓகே, நல்லா படிக்கிறியா? ஹரிகிருஷ்ணன். நல்லா படிக்கிறியா? இவன் எத்தனாவது? பால்வாடி மாதிரி போனா. சொல்லுங்கக்கா, என்னக்கா கஷ்டம்? நான் இந்த குழந்தைங்க இருக்கிறவங்க இதுக்கு தனியாக நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன்க்கா. ஏன்னா நம்ம கஷ்டப்படலாம், நம்ம எல்லாருக்குமே என்றைக்குமே கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கோம்னா படிக்கிற குழந்தைங்க சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது, அவங்க ஒரு நேரம் சாப்பாடு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு தேடி வந்து நான் உதவி பண்ணுறது. அப்போ தான் ஐயா எனக்கு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. என்னக்கா கஷ்டம்? நான் வந்து தூய்மை தொழிலாளர்ல வேலை செய்யறேன். தூய்மை தொழிலாளர் வேலை குப்பை வேலைக்கு போறேன். பிரைவேட்டா வந்து குப்பை வேலை பார்த்து பிள்ளைங்களை பார்த்து இந்த தூய்மை தொழிலாளர் வேலைக்கு தான் போறேன். என்னால முடிஞ்சதை என் பிள்ளைங்களுக்கு செய்யறேன். நீங்க என் பிள்ளைங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிம்மதி இல்லைங்க சார். எவ்வளவுதான் சம்பாரிச்சதுனாலும் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே எனக்கு இல்லை. பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அது பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. நான் வந்து லவ் மேரேஜ் தான். எனக்கு எங்க அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. நான் வந்து கலர்ஃபுல் திருமணம். பிள்ளைங்க நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட எல்லா தாய்க்குமே இருக்கும் அந்த எண்ணம். கண்டிப்பாக என்ன முடியுமோ நான் செய்கிறேன்க்கா. உங்கள் பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்கிறீங்க, அது படிக்க வைக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு நான் உதவி பண்ணேன். சரி, இந்த குழந்தைங்க இனிமேல் சாப்பிட்றதுக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியுமோ. நானே இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பாடு கொடுத்தேன். இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சோன்னா, குழந்தைங்க நம்ம அந்த ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுறோம், ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்தனால தான் இப்போ ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறது. எல்லா இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம இன்னைக்கு கொடுக்குற மாதிரி அவங்க அம்மா அப்பாட்ட கொடுத்து அவங்க மாதம் ஃபுல்லாக சாப்பிட கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஜாமான் கொடுக்குறேன், நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பாடை கொடுங்க, குழந்தைங்க நல்லா படிக்க வைங்க. குப்பை வேலைக்கு போகிறாங்களா? ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? நல்லா படிப்பியா? நல்லா படித்து பார்த்துக்குவியா? அம்மா கஷ்டப்படுறேன்னு அழுக வருதா? சரியா? அண்ணன் இருக்கேன், அண்ணன் படிக்க வைக்கிறவங்க. என்ன வேணும், நோட்டு வேணா, பேனா வேணா, எது வேணாலும் அம்மாட்ட நம்பர் தரேன், இல்லை அந்த ஐயாட்ட தரேன், அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு, அண்ணன் வாங்கி தரேன். அழக்கூடாது, சிரிக்கணும். சிரிச்சிட்டு இருந்தால இப்போ வரப்ப இப்போ நீ அழுகிறல்ல, அம்மா கஷ்டத்தை சரி பண்ணிடலாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லா ஏற்பாடும் அண்ணன் பண்ணி தரேன். அத்தனாஸ்ரீ. ஓகே, நல்ல பேர் வச்சிருக்க. சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணன் வந்து உதவி பண்ணுறேன். சரியா? நீ இஷ்டப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணன் உனக்கு உதவி பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் சரி பண்ணிடலாம். சரியா? நீ உன்னோட நினைப்பு ஃபுல்லாக படிப்பில் தான் இருக்கும். அம்மா கஷ்டம் இன்னையோட சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு மாதம் சாப்பிட்றதுக்கு அண்ணன் உதவி பண்ணுறேன். ஓகேவா? சாப்பிட்டு நல்லா படிக்கணும். சரியா? எல்லா ஜாமான் இருக்குது குழந்தைங்களுக்கு. நீங்கள் இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துட்டு போகிறதோட எனக்கு மனசு கேட்கணும் தான் நான் மாதம் ஃபுல்லாக அவங்க சாப்பிடுங்கிறக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் எனக்கு இதே மாதிரி ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்கள், நான் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. தூய்மை பண்ணுறதுலாம் இன்னும் பெரிய விஷயம். அதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல. சரியா? அதுங்களுக்காக என்னெல்லாம் செய்வேன் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் இந்த இது. சரியா? உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்யறேன். நல்லா படிக்க வைங்க, வீட்டு காட்டி சொல்லுங்கள், கொஞ்சம் வேலைக்கு போக சொல்லுங்கள். ஒழுங்காக கஷ்டம் இருக்க தான் செய்யும், சண்டை வரதான் செய்யும். பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. அது பாருங்க, சொன்னே அழுகுது. 2 பேருக்கு தான் சாப்பிடுங்க. இதெல்லாம் பணம் இருக்குது. சரியா? குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ, உங்கள் அத்தியாவசிய செலவுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்ல வாங்கி கொடுக்குறதுக்காக என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க. தேங்க்யூ. நிறைய ஹாப்பியா? வெரி குட். நல்லா படிக்கணும். ஓகே, பாய்.